ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லா பெண்களுக்கும் பயனுள்ள ஒரு அற்புதமான குறிப்பு. அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸில் எப்போ வேணால் பிளட் ஸ்ட்ரெயின் பண்ணலாம். இன்கேஸ் நமக்கு பீரியட்ஸாக இருக்கப்போ ஏதோ அடிபட்டுருச்சு, ஸோ எதாக இருந்தாலும் ஓகே, எந்த பிளட் ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு 5 மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நமக்கு இப்போ எதுலையாவது பிளட் ஸ்ட்ரெயின் பட்டுருச்சு, அது வந்து இப்போ தான் பட்டிருக்கு, நமக்கு தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பிளட்டு பட்டிருக்குன்னா உடனே நீங்கள் சில்லுன்னு இருக்க தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்கன்னா கட்டாயம் போயிடும். ஹாட் வாட்டர் போடாமல் நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை பைப்லேருந்து டேரெக்டாக நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியை எடுத்து நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா டால்கம் பவுடர். நீங்கள் எந்த பவுடர் தான் பிராண்டு தான் சூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த எந்த இடத்துல அந்த பிளட் ஸ்ட்ரெயினோட கரை இருக்குதோ உங்களுக்கு அங்கே வந்து டால்கம் பவுடரை கொட்டி நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்ருங்க. ஊறினதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷ்ஷோ எதுலேயோ நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஸோ நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு இந்த பவுடர் வச்சுருக்கேன், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற கார்ன்ஃப்ளவர் இருக்குது, அது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவரை என்ன பண்ணணும்னா வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல கரை இருக்கோ அங்கே வந்து பிளட்டு இருக்க இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் சுரண்டி எடுத்திங்கன்னா அந்த பிளட் ஸ்ட்ரெயின் வந்து அதோடு எடுத்துகிட்டு வந்துடும், காஞ்சதோடு நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான குறிப்பு வினிகரில் வந்து நமக்கு பிளட் ஸ்ட்ரெயின் இருக்க இடத்துல டேரெக்டாகவே வினிகர் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னாவே கொஞ்சம் நேரத்தில் அந்த கரை வந்து உங்களுக்கு போகும். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது மெடிக்கலில் கிடைக்கும், இதையும் டேரெக்டாக ட்ரெஸ்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரை ரிமூவ் ஆகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான குறிப்பு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, இது எல்லா வீட்லேயுமே இருக்கிறது தான். மெயினாக நமக்கு லாண்ட்ரியில் நிறையா சாதாரணமாகவே உங்களுக்கு கரை இருக்கிறதுக்கு கூட இது போகும். அதனால் பிளட் ஸ்ட்ரெயினுக்கும் கொஞ்சமாக தண்ணி கலந்து பேக்கிங் சோடாவை அந்த எந்த இடத்துல இருக்கிறோ அந்த இடத்துல போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ இந்த குறிப்பு உங்கள் எல்லாத்துக்குமே பயன்படும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.